ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லா வீட்லேயுமே பொதுவாக கேஸ் அடுப்பு இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணாடி அடுப்பு வந்து இப்போ ரீசெண்டாக எல்லார் வீட்லேயுமே வந்து நம்ம சில்வர்லேருந்து அப்படி வந்து கண்ணாடி அடுப்பு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அது மாறும் போது பார்த்திங்க அப்படின்னா கண்ணாடி அடுப்பில் வந்து அந்த நடுவில் வந்து சில்வர் வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்திங்களா, அதில் பால் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஒஸ்ட் ஆகிடுது. அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பல மெத்தட் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். பல பேர் பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு க்ளீன் பண்ணுவோம். அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதில் நாம் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு 3 அடுப்பு இருக்குது. 3 பொருள் வச்சு நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணி பார்ப்போம். எந்த பொருள் சக்ஸஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா முதல்ல எல்லா அடுப்பில் உள்ள மேலே இருக்கக்கூடிய அந்த கம்பியை வந்து நம்ம கழட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஆப்பச்சோடா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஆப்ப சோடா எடுத்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சோடா, அதை குடிக்கிற சோடா இருக்குது பார்த்திங்களா, அதையும் எடுத்துக்கோங்க. இதை நாம் வந்து ஒவ்வொரு முறையில் ட்ரை பண்ணி பார்ப்போம். எந்த முறையில் சக்ஸஸ் ஆகணும் ஃபைனலாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோடா வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடமும் படுற மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடமும் படுற மாதிரி சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம சோடா தான் போட்டிருக்கோம். அதோட இந்த சோடாவே சேர்த்தாச்சு. சோடா உப்போட அந்த சோடாவே சேர்த்தாச்சு. அதோட விம் லிக்யூடு நாம் வந்து ஒவ்வொரு பர்னருக்கும் ஒவ்வொரு விதமாக நம்ம வந்து சேர்த்து தேய்ச்சி பார்ப்போம். எது வந்து ரொம்ப வந்து கடினமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோவோட எண்ட்லேயே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். மேலே இருக்கக்கூடிய பர்னர் எடுத்தாச்சு. இப்போ அப்படியே வச்சுட்டு ஒரு கம்பினாரை வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து அவ்வளோ ரியாக்ஷனுமே இல்லை. பட் பரவாயில்ல, ரொம்ப வந்து மோசம்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல, அந்த அளவுக்கு தான் போயிருக்கு. ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக வந்து தேய்க்க வேண்டியது இருக்குது இந்த மெத்தடு. இப்போ பார்த்தீங்களா, நல்லா வந்து அழுத்தி தேய்ச்சாதான் அது வந்து அந்த கரைகள் எல்லாமே போகுது. இது வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி வந்து தேய்க்க வேண்டியது இருக்குது. இதை வந்து ஒரு கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்கலை. நான் வந்து அதில் இருக்கக்கூடிய லிக்விடை மட்டுமே சேர்த்து தான் நான் வந்து இதை எடுக்கிறேன். அதனால் முதல்ல வந்து அதை வந்து கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துக்கலாம். பரவாயில்ல, ரொம்பவுமே பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒன்றுமே போகலைன்னு சொல்ல முடியாது, ஒரு அளவு போயிருக்கு. பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு மெத்தடில் வந்து நாம் வந்து இதை க்ளீன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து ஒரு பகுதி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு அடுப்புக்கு பக்கத்தில் ஒவ்வொரு பகுதி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பகுதியுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம என்ன பொருளை வச்சு சேர்க்குறோமோ அந்த பொருளை வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உப்பு, சால்ட்டு, தூள் உப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து லேட்டாக அந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். அதோட டிட்டர்ஜென்ட் பவுடர், துணி துவைக்குவோம் பார்த்தீங்களா, டிட்டர்ஜென்ட் பவுடர், சர்ஃப், அதையும் வந்து நான் வந்து தூவி விட்டுக்கிறேன். தூள் உப்பு, அதோட டிட்டர்ஜென்ட் பவுடர். இது வந்து தண்ணி சேர்க்கலை, நான் கோலின் ஊற்றி தான் வந்து இதை வந்து தேய்க்க போகிறேன். எவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து பளிச்சுன்னு ஆகுது, எவ்வளோ வந்து நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கிறோன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டேங்க, அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல பார்த்தீங்களா. 5 மினிட்ஸ் விட்டுட்டு கம்பினாரை வச்சு மறுபடியும் தேய்க்கிறேன். பட் எந்த ரியாக்ஷனுமே இல்லைங்க. இந்த இதை வச்சு தேய்க்கும் போது சாதாரணமாக அவ்வளோ வந்து கரைகள் எல்லாம் வந்து ஈஸியாக போயிடுதுன்னு சொல்ல முடியாது. எந்த ரியாக்ஷனுமே இல்லை. ஓரளவு நான் தேய்க்கிறத வச்சு தான் அது வந்து க்ளீனாக ஆகுது. பரவாயில்லையா, பார்த்தீங்களா, இந்த அளவு தான் நான் தேய்க்கிறத வச்சு தான் க்ளீன் ஆகுது.
இந்த அளவு தான் க்ளீன் ஆகிருக்கு. பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு அடுப்பு இருக்குது, அதுவும் வந்து எப்படி க்ளீன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தட் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது ரொம்ப கடினமாக இருக்குது. நாம் வந்து ரொம்ப கையை வச்சு அழுத்தி தேய்க்க வேண்டியது இருக்குது. அதனால் நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். அடுத்த அடுப்பு பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோ பளபளப்பு இல்லை ஃபஸ்ட் அடுப்பு. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து இருக்கக்கூடிய இதை சேர்த்துடலாம். இது வந்து நான் வந்து அதாவது வெளிச்சத்துக்காக நான் வந்து ஒரு லைட் மட்டும் தான் சேர்த்து உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகேங்களா? முடிஞ்சுதுங்க. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் அடுப்புக்கு போயிடலாம். நெக்ஸ்ட்லேயுமே அதே மாதிரி தான், ரொம்ப வந்து எண்ணெய் பிசுக்கு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. பேஸ்ட் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க இல்லையா, பேஸ்ட் வந்து அவ்வளோ பளபளன்னு ஆக்குதுன்னு, அதனால் நம்ம பேஸ்ட் வச்சு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பேஸ்ட்டை வந்து எல்லா இடமும் படுற மாதிரி எல்லா இடமும் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பேஸ்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற கம்பி நாரை வச்சு இதையும் வந்து தேய்ச்சி பார்ப்போம். இது வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்கணுமா, இல்லைன்னா கம்மியாக இருந்து லைட்டாக தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துருக்க பொருளை விட ரெண்டாவது பேஸ்ட் வந்து பரவாயில்லைங்க, சூப்பர். நாம் வந்து ரொம்ப வந்து அழுத்தம் கொடுக்க தேவையே இல்லை. நீங்கள் வந்து சாதாரணமாக இந்த பேஸ்ட்டை வச்சு ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். நீங்கள் அடுப்பை க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 20 ரூபா பேஸ்ட் வாங்கிக்கோங்க. ஃபுல்லுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்குங்க, நல்ல ஒர்க் ஆகுது. நான் வந்து ரொம்ப வந்து அழுத்தம் கொடுக்கல, கொஞ்சமாக தான் இதை வந்து அழுத்தம் கொடுக்குறேன். அழுத்தம் கொடுத்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பெண்ணு பிசுக்கு எல்லாமே போயிடுது. இந்த பகுதியுமே பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட்டை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு கிளாத்தை வச்சு நல்லா துடைச்சி எடுத்துக்கலாம். ஒன் டைம் தான் பார்த்திங்க அப்படின்னா நான் அழுத்தம் கொடுத்துருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு ஆயிடுது. அப்போது நம்ம வந்து முன்னாடி தேய்ச்சிருக்கிறத பொருளை சேர்த்துருக்கிறத விட இப்போ வந்து நாம் வந்து தேய்ச்சிருக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குதுங்க. பேஸ்ட் வந்து நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த அடுப்பு நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உப்பு, ஆப்பச்சோடா எல்லாத்தையும் விட பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது. சரி, நம்ம வந்து 3வது அடுப்பாக இருக்குது பார்த்திங்களா, அந்த அடுப்பையும் வந்து நம்ம செக் பண்ணிடலாம். பார்த்திங்களா பேஸ்ட் வந்து எவ்வளோ பளபளப்பாக இருக்குது. அதுதாங்க நம்ம பல்லு பளபளப்பாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு வந்து 3வது அடுப்பு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த ஃபேப் எடுத்திருக்கேன். துணிலாம் துவைப்போம் பார்த்திங்களா, அதை வந்து எடுத்துகிட்டு அதை கொஞ்சமாக தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். வச்சுட்டு லைட்டாக வந்து அதே மாதிரி கம்பினாரில் வந்து லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுருங்க. இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நான் ரொம்பலாம் அழுத்தம் கொடுக்கல, லைட்டாக தான் அழுத்தம் கொடுக்குறேன். அதுக்கு மேலே இதெல்லாம் எடுத்துடலாம். நான் ரொம்ப அழுத்தமே கொடுக்காமல் தேய்ச்சது பார்த்திங்க அப்படின்னா 3வது யூஸ் பண்ணுறேன் இந்த ஃபேப் தான். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற லிக்விடு, நீங்கள் துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விடு சேர்த்தாலே போதும் போலங்க, நல்ல பளபளன்னு ஆகிடுதுங்க. யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த 3வது யூஸ் பண்ண கண்டிஷ்னர் தான் எனக்கு ரொம்பவே யூஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பளபளன்னு இருக்குது. யூஸ் பண்ண உடனே துணி எப்படி பளபளன்னு ஆகிடுமோ அதே மாதிரி நல்ல ஒரு பளபளப்பு கொடுக்குது. ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண உப்பு, ஆப்பச்சோடா வேஸ்ட்டு, 2வது யூஸ் பண்ண கோல்கேட் பேஸ்ட் வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது. அதுவும் நம்மளுக்கு வந்து அதை விட பெஸ்ட்டு அப்படின்னா ரொம்ப பளபளப்பாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபேப் கண்டிஷ்னர் தான் ரொம்பவே பளபளன்னு இருக்குது. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப காசெல்லாம் கொடுத்து அதிகமாக வேஸ்ட்டு பண்ணாதீங்க. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருந்து துணி துவைக்க யூஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா கண்டிஷ்னர், அதையே நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா செம்ம ரிசல்ட்டு கொடுக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கோல்கேட் பேஸ்ட்டும் வந்து சும்மா சொல்லலைங்க, அடிச்சிக்க முடியாது. ரொம்பவே வந்து நல்ல ஒரு பளபளப்பு கொடுக்குது. ரொம்ப வந்து அழுத்தம்லாம் கொடுக்க தேவையில்லை. நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணேன் சோடாவாக இருக்கட்டும், ஆப்பச்சோடாவாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அவ்வளோவா ரொம்ப அழுத்தம் கொடுக்க தேவையாக இருந்துச்சுங்க. இப்போ நான் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா கோலிங் வச்சு நல்லா வந்து அப்படி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தேய்ச்சி விட்டுடுறாங்க. இவ்வளோ தான் நம்ம வந்து அடுப்பை வந்து இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பார்த்தாச்சு. ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற கண்டிஷனரை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து அந்த கண்டிஷன் கிடைக்கல அப்படின்ற சமயத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டை யூஸ் பண்ணிட்டீங்கனாலே பளபளன்னு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.